Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, வேதாகமத்திலே பார்க்கிறோம் தேவனுடைய அனுபவம் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் என்று, தேவனுடைய அனுகிரகம் எவ்வளவு முக்கியம் என்று, தேவனுடைய சக்தி எவ்வளவு முக்கியம் என்று நாம் வேதாகத்தில் பார்க்கிறோம். இந்த சக்தி, இந்த அனுகிரகம் இதெல்லாம் எதற்கு? வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கு. We see in the Bible how much it is important to have God's experience, how much it is important to have God's grace, how much it is important to have God's strength. It is very, very important to have a victorious life, to have a blessing life, to have a happy life. அதைதான் நாம் பார்க்கிறோம். விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 2-6, 33வது அதிகாரம் 11வது வசனம். எரியும் செடியில் தேவன் மோசேயிடம் தோன்றினார், இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுவிக்க அழைத்தார். வேதாகமம் கர்த்தர் மோசேயோட முகமுகமாக பேசினார் என்று குறிப்பிடுகிறது. இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுப்பா? தெய்வ பிள்ளைகளை. சாதாரண விஷயம். மோசேட்ட தானே ஆண்டவர் பேசினார், நம்மள்ட்ட பேசுறாரு, அவர் பேசினார், அவ்வளவுதான். வாட் இஸ் இம்பார்ட்டன்ட்? எது முக்கியம்? மோயிசனோடு பேசிய தேவன் உன்னோடு பேசணுமா இல்லையா? என்னோடு பேசணுமா இல்லையா? நம்ம சந்ததியோடு பேசணுமா இல்லையா? 5000-10,000 வருஷத்துக்கு முன்னாடி மோயிசனோடு பேசினாரு, அதோட முடிஞ்சு போச்சா கதை? It's not ended. What is important? We see in the Bible, God spoke to Moses face to face. We just hear the sermon, we hear a story and we leave. ஒரு கதையை கேட்டுட்டு ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு போயிடுவோம். எது முக்கியம்? மோயிசனோடு கடவுள் முகமுகமாக பேசுகிறார். அதே போல உன்னுடைய வாழ்க்கையிலும் அவர் முகமுகமாக பேச வேண்டும் என்பதுதான் முக்கியம். God has to speak face to face to you and to me. உன்னோடும் என்னோடும் முகமுகமாக அவர் பேச வேண்டும். That is very, very important, my dear children. That is our faith. That should be our life. அதுதான் நம்ம வாழ்க்கை. அதுக்காக தான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம். அதை விட்டுட்டு நம்ம காசு சம்பாதிப்பதும், ஊடு கட்டுவதும், அங்க ஓடுறதும், இங்க ஓடுறதும், அந்த போய் மொய் வைக்கிறதும், இந்த இளவுல போய் அழுதுட்டு வர்றதும், இது மட்டுமா முக்கியம்? தெய்வ பிள்ளைகளே, this relationship will disappear. For what you came to this world? To experience the Lord, to experience God's power. இந்த உலகத்துல வந்து ஊடு கட்டுவதற்காகவும், you are not in this world just to build a house, to earn little money, to go for funeral and cry there, to go for the marriage and put some offerings there, give gift there. And is it for this reason you are in this world? No, you are not in this world. You are for the purpose of seeing God, to have the experience of the Lord, to see him face to face. For this purpose you are called on this earth, my dear child. கடவுளுடைய அனுபவம், இறை அனுபவம் மிகவும் மிகவும் முக்கியம். மோயிசனோடு எரியும் புதரில் இருந்தார். இன்னைக்கு உன்னுடைய இருதயம் எரிஞ்சுகிட்டு இருக்குது. your heart is burning. What reason? என்ன காரணம்? ஏதோ ஒரு வாழ்க்கையிலே சோதனையை கண்டுவிட்டாய், வேதனையை கண்டுவிட்டாய், இல்ல அழுது கொண்டிருக்கிறாய், இல்ல தோல்வி அடைந்து விட்டாய், இல்ல நோய் அடைந்து விட்டாய். இதற்காக உன்னுடைய ஆத்மா எரிந்து கொண்டிருக்கிறது. You met a failure in life, you are meeting a problem in life, you are meeting a war in your life, you met a enemy in your life, you saw a failure in your life, you lost some money, and therefore your heart is burning, 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 burning. You are not able to come away from that. அப்ப இந்த சாத்தானவன் என்ன செய்கிறான்? உன்னை அமுக்கி 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 வாழ விடாமல் சாகடிக்கிறான் தெய்வ பிள்ளைகளே. So what the Satan, what the devil is doing? It is pressing you, pressing you, pressing you again and again, giving those thoughts
the failure thoughts, the depressive thoughts, the struggling thoughts, the fighting thoughts, and it is oppressing you and it is killing you. You are not able to come away from that. You should not be a pressed being or crushed being. நீ அமுக்கப்பட்டவனாக நசுக்கப்பட்டவனாக வாழக்கூடாது தெய்வ பிள்ளைகளே. கம்மவே. இதுல இன்னொரு நல்ல விஷயம் சொல்ல விரும்புகிறேன். மோயிசன் அந்த மலைக்குள்ளாய் செல்லுகையில ஆண்டவர் சொல்லுகிறார், ரிமூவ் யுவர் செப்பல், ரிமூவ் யுவர் ஸ்லிப்பர். அப்ப சாமியார்கள் எல்லாம் பிரசங்கம் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? உன்னுடைய பாவத்தை விட்டுட்டு வா, உன்னுடைய துரோகத்தை விட்டுட்டு வா என்று பிரசங்கம் கொடுப்பாங்க. ரிமூவ் யுவர் ஸ்லிப்பர், உன் செப்பலை விட்டுட்டு வா, உன் பாவத்தை விட்டுட்டு வா. ரிமூவ் யுவர் சின் அண்ட் கம், ரிமூவ் யுவர் enmity and come, remove your sinful thoughts and come. பாவ எண்ணங்களை விட்டு விட்டு வா என்று. வெரி குட் சர்மன், ஐ அப்ரிஷியேட், சூப்பர். ஆனால் தெய்வ பிள்ளைகளே, அவன் மலை மேலே ஏறுகிறான். அந்த மலை மேலே ஏறும் பொழுது அந்த செருப்பை போட்டுக் கொண்டிருக்கிறான். நல்லா கவனிங்க, அந்த செருப்பை போட்டுக் கொண்டிருக்கிறான். அப்ப அந்த செருப்பு அவனை அந்த முள்ளில் இருந்தோ இல்ல கல்லில் இருந்தோ பாதுகாக்கிற ஒரு கருவி. செருப்பு என்பது பாதுகாக்கிற ஒரு கருவி. முள்ளு குத்தாம கல்லு இடிக்காம அவனை காப்பாத்தும். அப்ப கடவுள் என்ன சொல்லுகிறார்? அந்த உன்னை பாதுகாக்கிற, உனக்கு நீ எது பாதுகாப்பு என்று நினைக்கிற அதை விட்டுட்டு வாடான்னு ஆண்டவர் சொல்றார். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இட்ஸ் நாட் இமேஜினிங் சர்மன், இட்ஸ் எ பிராக்டிகல் சர்மன். இது நான் கற்பனையாக சொல்லல. நம்ம செருப்பு போடுறோம் எதுக்கு? பீயோ சாணியோ முள்ளோ கல்லோ குத்தாம இருப்பதற்கு. அப்ப இட் கிவ்ஸ் மீ சேஃப்டி, அது என்னை தாங்குகிறது. அப்ப இயேசு கடவுள் என்ன சொல்லுகிறார்? உன்னை பாதுகாக்கிற அதையும் விட்டுட்டு வா. அப்படி என்றால் இன்னைக்கு பேங்க் பேலன்ஸ் தான் உனக்கு சேஃப்டின்னு நினைக்கிற, நீ கட்டின வீடு தான் சேஃப்டின்னு நினைக்கிற, உன்னுடைய பிள்ளைங்க தான் உனக்கு சேஃப்டின்னு நினைக்கிற, உனக்கு ப்ரொடெக்ஷன் நினைக்கிற. நீ எதெல்லாம் சேஃப்டி ப்ரொடெக்ஷன் நீ நினைக்கிறியோ அதை விட்டுட்டு வாடா. நான் தாண்டா சேஃப்டி உனக்கு, நான் தாண்டா உனக்கு ப்ரொடெக்ஷன். I am the protection for you, I am the safety for you. Your bank account or your property or your children are not protection for you, they are not safety for you, they are not guarantee for you, they are not warranty for you. I am your protection, I am your safety, therefore come to me. அதனால இதெல்லாம் விட்டுட்டு வந்தாதான் தெய்வ பிள்ளைகளே அந்த கடவுளுடைய அனுபவத்தை நாம் பெற முடியும். அந்த burning bush-ஐ நாம் அனுபவிக்க முடியும். உன் உள்ளம் எதற்கோ எரிந்து கொண்டிருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்காக எரிகிற மாதிரி ஜெபங்களை பண்ணு. அந்த அனுபவத்தை நீ அனுபவி. ஜெபம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது கிடையாது. Sit and experience the Lord. எந்த ஜெபமும் சொல்லாத, எதுவுமே பேசாத. Sit in calm, sit in peace. அவரே வருவார், உன்கிட்ட பேசுவார், உன்கிட்ட பேசுவார். அனுபவம் அனுபவம் அனுபவம். ஆண்டவரை உணர்வாய் 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 உணர்வாய். You will experience, you will experience, you will experience the Lord. You will experience the Lord. The mighty power, the mighty power will open for you. He will speak to you. அவர் உன்னோடு பேசுவார். இறை அனுபவத்தை நீ பெறுவாய் 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 பெறுவாய். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமா இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார்
உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து தன்னுடைய வல்லமையான கரத்தினால் வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் உங்களுக்காக நேர்த்தி திருப்பலி, மரித்த ஆத்துமாக்களுக்காக திருப்பலி, மாசில்லா குழந்தைகளுக்காக திருப்பலி, கிரகோரியன் திருப்பலி, சிறப்பு திருப்பலி, நவநாள் திருப்பலி என்று அர்ப்பணிக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிவிட்டு, தேவ பிள்ளைகளே, அதே நம்பருக்கு ரூபாய் 100 செலுத்தினால் உங்களுடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக ஒரே குருவானவர் 2 மணி நேரம் ஆண்டவரோடு பரிந்து பேசி ஜெபிக்கிறார் என்றால் எவ்வளவு ஆசீர்வாதத்திற்குரியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். உடைய நீண்ட நாள் கருத்துக்கள் இருந்தால் 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 என்று நீங்கள் நேர்த்தி திருப்பலிகளை அர்ப்பணிக்கலாம். உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக அதிசய எண்ணெய், நரம்பு பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள், ஆஸ்துமா, மூச்சு இரைப்பு, எலும்பு வலி, தசை வலி, தலைவலி, உடல் உஷ்ணத்திற்கு இது ஒரு 10 சொட்டு எடுத்து நன்றாக உரசி தேய்ச்சால், வலியுள்ள இடத்திலோ இல்ல மூச்சு இரைப்பு உள்ள இடத்திலோ தேய்த்தால், தெய்வ பிள்ளைகளே, 5 to 10 நிமிடத்திற்குள் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மெர்சி ஆயில், கருணை எண்ணெய், இது தோள்பட்டை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, தசை பிடிப்பு, பக்கவாதம், முடக்குவாதம், மூட்டுவாதத்திற்கு நீங்கள் இதை வாங்கி பயன்படுத்தலாம். தெய்வ பிள்ளைகளே, 10 சொட்டு நன்றாக தேய்த்தால் உடனே 5 நிமிடத்திலிருந்து 10 நிமிடத்திற்குள் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். இது மூலிகை எண்ணெய். தெய்வ பிள்ளைகளே, இது தேங்காய் எண்ணெயோ மற்ற எண்ணெயோ கிடையாது. இது தேவனால் கொடுக்கப்பட்ட எண்ணெய். இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். சுகம் நிச்சயம், நன்றாக வாழ்வீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் எல்லா செய்வினை, மாய மந்திர கட்டுகள், குடும்ப கட்டுகள், தொழில் கட்டுகள், தகடு, தாயத்து, நோய் கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமை உள்ள ஜெப புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு எழுதுவதற்கு பயன்படுத்திய ரகசிய ஜெபங்கள் உடையவை. இதை வாங்கி உங்களுடைய குடும்ப நலனுக்காக நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக நாங்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு எழுதி கொடுக்கின்றோம். அதையும் நீங்கள் வாங்கி உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காகவும் குடும்ப நலனத்திற்காகவும் நீங்கள் செவ்வாய் வெள்ளியில சாம்பிராணி போட்டு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, யூடியூப் சேனல் ஜீசஸ் டிவி ஃபாதர் டேவிட் என்ற இந்த சேனலை நீங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல பகிருங்க. தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி இந்த ஜெப வழிபாட்டுல தினமும் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுங்கள் என்பதை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களால் முடிந்தால் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களுடைய பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புத்தகங்கள் என்று நீங்கள் தாராளமாக அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். God bless you all. Praise the Lord. Hallelujah.